எதுக்கு எந்த லாங்குவேஜ்ல சொன்னா அர்த்தமாகுமோ அந்த லாங்குவேஜ்லயே சொல்லணும். போறது கரெக்ட் ரூட் தானே? ஷார்ட் ரூட்னா இது. கிளம்பு. பயப்படவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு வாடகையோட தான் வீட்டுக்கு போகணும். சுனாமி வந்த கவலையில நாடே கஷ்டப்படுது. இங்க அந்த எஃபெக்டே காணுமே. வழக்கம் போல லெட்டர் எழுதி வச்சிருக்கான். டியர் வீராசாமி சார், நேத்தே உங்களுக்கு ரெண்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக கிளம்பிட்டேன். தயவு செஞ்சு நாளைக்கு வாங்க, வாடகை தரேன். இப்படிக்கு தருண். ஏடா காதுல பூ சுத்துறானா அவன்? தினமும் சுத்துறானே. நேத்து கூட இப்படிதான். நீங்க நம்பல. டெய்லி லெட்டர் எழுதி வச்சு எங்களை முட்டாளாக்குறானே. இன்னைக்கு நீங்க வேண்டான்னு சொன்னா கூட அவனுக்கு என்ன பண்ற பாருங்க. இன்னைக்கு அது என்னோட வீடு. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ அது இல்லனே. இப்படித்தான் பேச்சுலர் பசங்க ரெண்ட் கொடுக்காதனால அந்த வீட்டு ஓனரு வீட்டு கதவை உடைச்சு பார்த்தாரு. அவனுங்க உள்ளேதான் இருந்தானுங்க. அதே மாதிரி இவனுங்க உள்ளதானே இருப்பானுங்க. நாம கதவை உடைச்சு பார்த்தலானே. அப்ப என் வீட்டு கதவை உடைக்கணுங்கிறியா? இப்படி எல்லாம் யோசனை பண்ணீங்கன்னா அவன் சிக்க மாட்டான். ஒருவேளை அவன் உள்ள இல்லன்னா அதுக்கு பதிலா என் வீட்டு கதவை உடைச்சுங்க, கணக்கு சரியாயிடும். சூப்பர் தாட் வந்துருச்சு. ஐஸ்வர்யா ராய் நல்லா இருக்காளா? நான் சொன்ன மாதிரி உள்ளதா இருந்தா பாத்தீங்களா? பார்த்தேன். அது சரி, ஓ வீடு எங்கடா இருக்கு? என் வீடு இருக்குண்ணே. என் வீட்டு கதவு மட்டும் உடைச்சலடா. என்னடா அநியாயமா இருக்கு? நான் எங்க உடைச்சேன்? நீங்க தான் ஹீரோ மாதிரி ஒயின்னு வந்து இடிச்சீங்க. ஏ ஆட்டோ நிறுத்து நிறுத்து. இங்கதான் இறங்கணும். அது என்னடா அந்த பொண்ணை கலாய்க்கிற? உனக்கு என்ன அக்கறை? அவ யார் தெரியுமா? உன் தங்கச்சியா? ஏன் தங்கச்சி இல்லடா, உன் தங்கச்சி.
சரி என் தங்கச்சின்னா நீ எதுக்குடா கேக்குற? எதுக்கு நீ அவ பின்னாடி சுத்துற? ஏய் என்னடா உட்கூர்ற? பெரிய பிஸ்தாவாணி உன் மூஞ்சில என் கைய வைக்க. இதோ பார், என்ன பத்தி உனக்கு அவ்வளவோ தெரியாது. ஏய் என் தலையில இருக்கிற முடி கூட புடுங்க முடியாது. கண்டமாயிடுவ. ஏய் கண்டமாக்கிட்டியா நீ? அட நான் சொல்லனே. மூஞ்சில கை வைப்பேன்னு சொன்ன. சும்மா சொன்னேன். சொல்டா நீ. இல்லனே உங்களை ஏன் வைடா. சொல்றேன்? ஏய். ஐயோ, வைடா. அண்ணே, ஏய் சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிக்கிறோம். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. அண்ணே அண்ணே இப்போ அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி. உங்களுக்கு அந்த பொண்ணு வேணும். அவ்வளவுதானே? வரட்டுமா மச்சான்? ஏய். அச்சம் இல்லை. ஆஹா டென்ஷனா உட்கார்ந்திருக்கான். லேட்டா வந்துட்டானோ. சாரி தருண். சாரி சொன்னேன். நானும் சாரி சொல்லிட்டேன். டேய் சாரி எதுக்குடா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது தெரியுமா? என்ன இங்க வர சொல்லிட்டு நீ போய் ஊரை சுத்திட்டு வரியா? இல்லடா டீனர் வரைக்கும் போன ஒரு வேலையா மாட்டிக்கிட்டேன். இதுக்கு ஏன் கோவப்படுற? டேய் முதல்ல டைம் மெயின்டைன் பண்ண கத்துக்கடா. அடோ பாவி டைம் மெயின்டென பத்தி நீ பேசுறியாடா? டேய் உனக்கு என்ன தெரியும்? கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணி தான் கரெக்ட்டா இன்டர்வியூக்கு போயிருக்கணும்ல. அனாவசியமா எதையும் தெரிஞ்சுக்காம வளராத. நான் கரெக்ட் டைமுக்கு தான் போனேன். உனக்கு நீ கரெக்ட் டைம்க்கு மெயின்டைன் பண்ணியா? சரிடா நல்லா சரி. என் லைஃப் உனக்கு ஜோக் ஆயிடுச்சு. உன்னால வர வேலையும் வேண்டாம், இனிமே நீயும் வேண்டாம். நான் வரேன். ஏப்பா அது இல்லப்பா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்பா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தானே இங்க வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஏன்டா டேய், நான் ஒரு தடவை சொன்னா புரியாதடா உனக்கு? ஐயோ ஏன்டா முரண பிடிக்கிற? சொன்ன நேரத்துக்கு அங்க போகலனா அவன் பீஸ் பீஸா என்ன வெட்டிட்டு மாட்டான். துண்டு துண்டா வெட்டினாலும் நான் வரமாட்டேன். நீ போடா. டேய் என் வாழ்க்கையில விளையாடாதடா. ஓ லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய் உனக்கு எஞ்சி வரமாட்டேன்டா. ஐயோ உன் கால்ல விழுறடா. டேய் உனக்கு எஞ்சி கேக்குறடா, தயவு செய்து வந்துடுறா. நான் உன் கால்ல விழுறேன். ஐயா நான் சும்மா சொல்றேன். டேய். என் வாழ்க்கையில விளையாடாத. நான் வரமாட்டேன். டேய் அம்மா தள்ளுமா. டேய் 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 உன் கால்ல விழுறடா. தயவு செய்து நான் சொல்றேன். நான் வரமாட்டேன். ஓடிடா. டேய் 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 நான் சொல்றேன் கேடா. ஐயோ தெரிஞ்சு தள்ளியா. டேய் 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 தருண் சொல்றத கேடா. சரி வா போலாம். வரமாட்டேன். நீ வர. நோ நீ வர. நான் வரல. சரி வராத. வர வரேன்னு சொல்லிட்டேடா. அது சரி என்ன காலி பண்ணிட்டு பேக்கோட வந்துட்ட? நீ கொடுத்த லெட்டர் ஐடியா எத்தனை நாள் ஒர்க் அவுட் ஆச்சு? அது சரி. இன்னைக்கு தான் மாட்டினேன். அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஆஹா, அப்ப 5 மாசம் வாடகை கோயிந்தான்னு சொல்லு. ஓகே ஓகே. என்னடா ஜாப்னு சொல்லிட்டு சிக்னல்ல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஏய் அவர் பெரிய பிசினஸ்மேன்டா, அவரை இங்க தான் நான் பார்க்க முடியும். எவ்வளவு நேரம்டா? டேய் அவர் வந்துட்டாரா? வணக்கம் பாஸ். குட் மார்னிங். என்ன ஆளை கூட்டிட்டு வந்தியா? இதோ இவர்தான். ஹலோ சார். நீயா என்ன படிச்சிருக்க? எம்ஏ பிலாசபி. எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கியா? இல்ல சார். என்ன வேலை செய்ய போறேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். இவன் சொன்னா. அதனால உனக்கு ப்ராப்ளம் இல்லையே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். ஓகே நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணு. salary எவ்வளவுனே? செல்ல பேச சொல்றேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். என்னடா பிரச்சனை உனக்கு? போடா டேய். ஏண்டா திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடுறாங்களா? இல்லண்ணே போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். தொங்கிட்டும் குழந்தை சிரிக்கும் நேரிலே உன்னை கண்டால் என் மனம் சொல்லி துடிக்கும். ஏய் இங்க தருண் இருந்தா வர சொல்லுடா. ஒன்னதான் என்னடா லுக்கு விடுற? தருண் தெரியாதா? அதான்டா வாட்டா சாட்டமா ஸ்மார்ட்டா இருப்பானே. ஏய் என்னடா ராத்திரி அடிச்சதுக்கு இன்னும் தெரியலையா? நான் யார் தெரியுமா? ஆன்சர் தி क्वेश्चन. செல்லம்மை சண்டை போட்டு கோபமாய் முறைத்து பார்த்து கொஞ்சலாய் என்னை திட்ட வா, வா, வா.
வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் விட்டுட்டு வந்து நிக்கிறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். பெரிய ஹீரோ நினைப்பா மனசுல. ஏன்டா தெரியாம தான் கேக்குறேன், அங்க எதுவும் பொண்ணு இல்லன்றதால விட்டுட்டு வந்துறியா? டேய் ஃபிகர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிச்சேன். ஏன்டா அவன் யாருன்னு தெரியுமா? காசிமேடு தாதா. ஒரே நேரத்துல 9 கொலை பண்ணவன். அவன் மண்டையை போய் உடைச்சிருக்கேன். அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ தெரியாம நடந்துடுச்சு. நீ பாட்டுக்கு அவன் மண்டையை உடைச்சிட்டு வேலையை விட்டு நின்னுட்ட. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க, என்னதான் ஆப் அடிப்பானுங்க. நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆக வேண்டியதான். இங்கே நான் இருந்தனா என்ன ஓட ஓட வெட்டுவானுங்கடா, வெட்டுவானுங்க. ஐயா ஓ சகவாசமே வேணாம் ஐயா. உனக்கு ஜாப் வேணும்னா என் கூட வா இப்பவே. நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், வரட்டுமா? நிஜத்தை சொல்லணும்னா நீ மேரேஜ் பண்ணிட்டா உன் ஜாதகமே மாறிடும். மேரேஜா? உள்ளதுக்கே வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்க. நீங்க மேரேஜ்ங்கறீங்க? கரெக்ட் தான் அம்பி, உன் ஜாதகம் இப்படி சொல்லுதே. அது வரைக்கும் உனக்கு கஷ்டகாலம் தான் போ. அப்படின்னா நீங்களே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க சார். அது இவனுக்கு வேணா தேவைப்படும், எனக்கு வேண்டாம். உங்களோட ஜோசியத்துக்கு ஒரு கும்பிடு. டேய் வாடா. ஏப்பா தருணே, தருணே. தருண், ஏ தருண், ஏ தருண், தருண். என்னடா இன்னைக்கு பேப்பர் பாத்தியாடா? இல்ல. சூப்பர் ஆட் வந்திருக்குடா. ராஜ பரம்பரையில வந்த ஒரே வாரிசு ராஜகுமாரிக்கு சுயவரம் நடத்த போறாங்க. சுயவரமா? யாருக்குடா? சொல்றத கேளுடா. கல்யாண மாப்பிளைக்கு 25 வயசு இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவனா இருக்கணும், படிச்சவனாவும் இருக்கணும், உன்ன மாதிரி புத்திசாலியாவும் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போட்டோ அனுப்ப சொல்றாங்க. ஏன்பா வேலை இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்கப்பா. சைக்கிள் கேப்ல உள்ள பூந்துட்டா ஓவர் நைட்ல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவே. ஏண்டா என்ன கவுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன்டா எப்பவும் இப்படியே இருக்கணுமா? பணக்காரனாக வேண்டாமா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அது ஒரு வேலை, அதுக்கு போய் நான் அப்ளை பண்ணணுமா? போட்டனா? அட ஜோசியக்காரனே சொல்லிருக்கான், கல்யாணம் ஆச்சுன்னா நீ பணக்காரன் ஆயிடுவேன். மறுபடியும் கல்யாணங்கற? ஏன்டா வரலட்சுமி நீ ஏன்டா எட்டி ஒதுக்குற? லட்சுமி வரணும் உன்கிட்ட சொன்னாலா? போடா. உன் தலையெடுத்து வேலை வேலைன்னு அலையணும் இருக்கு. ஐயோ. ஐயோ